MKT பாகவதரின் நூற்றாண்டு விழாவை திருச்சி மாவட்ட நலப்பணிக்குழு வளாகத்தில் நடத்திய தமிழ்நாடு அரசுக்கு திருச்சி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் பாராட்டுக்களை தெரிவிக்கிறது. அன்புடன் புரவலர் KN ராமஜெயம், செயல் தலைவர் பேராசிரியர் சத்யசீலன், தலைமை நிர்வாகி டாக்டர் சேவை K கோவிந்தராஜன். வணக்கம். இது தமிழ் வெப் டிவியின் நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். தமிழகத்தில் புதிதாக கால்நடை மருத்துவக் கல்லூரியும் மீன்வள மருத்துவக் கல்லூரியும் துவக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரபாகரன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த போது, திருநெல்வேலியில் ஒரு கால்நடை அறிவியல் மருத்துவக் கல்லூரியும் திருவாரூர் அல்லது தஞ்சையில் மீன்வள மருத்துவக் கல்லூரியும் புதிதாக தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் பேசுகையில், ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையங்களில் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு சென்றவர்களுக்கு குறுகிய கால திறன் மேம்பாட்டு சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பழம்பெரும் திரைப்பட நடிகரான தியாகராஜ பாகவதருக்கு நூற்றாண்டு விழா நடத்திய தமிழக அரசுக்கு திருச்சி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் பாராட்டு தெரிவித்துள்ளது. தியாகராஜ பாகவதருக்கு நூற்றாண்டு விழா நடத்திய தமிழக அரசுக்கு திருச்சி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் பாராட்டு தெரிவித்து கடந்த 10ஆம் தேதி திருச்சி கலையரங்க கூட்டமன்றத்தில் விழா நடத்தியது. முத்தமிழ் மைய தலைவர் பேராசிரியர் சத்யசீலன் பாராட்டு விழாவிற்கு தலைமை தாங்கினார். மாவட்ட நலப்பணிக்குழு தலைமை நிர்வாகி சேவை கோவிந்தராஜன் விழா நோக்க உரையில், தமிழ்நாடு அரசு தியாகராஜ பாகவதருக்கு நூற்றாண்டு விழா எடுத்திருப்பது முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மேலும் அவர் இந்த விழா மாவட்ட நலப்பணிக்குழு வளாகத்தில் அமைந்துள்ள தியாகராஜ பாகவதர் மன்றத்தில் நடத்தியிருப்பது மாவட்ட நலப்பணிக்குழுவுக்கு பெருமை சேர்க்கிறது. இந்த விழாவை சிறப்பான முறையில் நடத்திய தமிழக முதல்வர், திருச்சி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் முதன்மை புரவலரும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் KN நேரு, அமைச்சர்கள் பரிதி இளம்வழுதி, செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பில் பெரியசாமி, மாநகர மேயர் சுஜாதா ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார். உறுப்பினர்கள் ராஜகோபாலன், கலைமாமணி ரேவதி முத்துசாமி, திருக்குறள் முருகானந்தம், நிஜ வீரப்பா, முருகேசன், மாது ஆகியோர் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தனர். தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை வரலாறு பற்றிய புத்தகத்தை பேராசிரியர் சத்யசீலன் வெளியிட கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குநர் குணசேகரன் பெற்றுக் கொண்டார். மேலும் ஜவஹர் ஆறுமுகம் எழுதிய பெண்ணியம் ஆய்வு நூல் பிரேஸ் அமைப்பின் மூலம் பரிசாக 300 பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது. மாவட்ட நலப்பணிக்குழு மேலாளர் டாக்டர் திருநாவுக்கரசு வரவேற்புரையாற்ற துணை மேலாளர் கோகிலா நன்றி கூறினார். காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி பங்கேற்ற கூட்ட அரங்கிற்கு வெளியே இடதுசாரி இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். லக்னோவில் மாணவர்கள் மத்தியில் ராகுல் காந்தி கலந்துரையாடிய போது கூட்டம் நடந்த அரங்கிற்கு வந்த அகில இந்திய மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் சிலர் ராகுலுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். விலைவாசி உயர்வு, பல்வேறு துறைகளில் அதிகரித்து வரும் ஊழல் ஆகியவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிப்பதுதான் இப்போதைய தேவை. அதை விட்டுவிட்டு இதுபோன்ற கலந்துரையாடல் நடத்துவதால் எவ்வித பயனும் இல்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க அனுமதிக்கப்படாத மாணவர்கள் சிலர் ராகுலை சந்திக்க தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோஷமிட்டவாறு போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர். நானோ தொழில்நுட்பம், அல்ட்ராசவுண்ட் தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்தில் அனைத்து துறைகளிலும் புரட்சியை ஏற்படுத்தும் என விசாகப்பட்டினம் கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வக கூடுதல் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
திருச்சி ஜோசப் கல்லூரியின் இயற்பியல் துறை சார்பில் நானோ சானிக்ஸ் மற்றும் அல்ட்ராசானிக்ஸ் நானோ டெக்னாலஜி மற்றும் அல்ட்ரா சவுண்ட் குறித்த இந்திய அமெரிக்க பயிற்சி பட்டறை மற்றும் கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் செபாஸ்டியன் தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் விசாகப்பட்டினம் கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வக கூடுதல் இயக்குநர் சிறிநாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போது நானோ அறிவியல் மற்றும் அல்ட்ராசானிக்ஸ் தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்தில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடியவை. விவசாயம், மருத்துவம், ஆற்றல், மின்னணுவியல், தகவல் தொழில்நுட்பம் போன்ற அனைத்து துறைகளிலும் இவ்விரு தொழில்நுட்பங்கள் பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்கும் என்றார். இக்கருத்தரங்கில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு அறிவியல் அறிஞர்கள் பலர் கருத்துரையாற்றினர். இந்திய அமெரிக்க நாடுகளுக்கிடையேயான பயிற்சி பட்டறை மற்றும் கருத்தரங்கு, சர்வதேச ஆராய்ச்சி மாநாடு, நேனோ டெக்னாலஜி மற்றும் அல்ட்ராசவுண்ட் என்ற தலைப்புகளில் ஜனவரி 12 முதல் 14 வரை தூய வளர்நார் கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீலகிரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நலனிய முத்திரை வெளியீட்டு விழா நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் வழக்கறிஞர் நலனிய முத்திரை வெளியிடும் நிகழ்ச்சியை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடத்தினர். வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் நாராயணன் குட்டி இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது முத்திரை விற்பனையில் இருந்து வருகின்ற வருமானம் நீலகிரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் உறுப்பினர் இறப்பின் சமயத்தில் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு உடனடியாக வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர் முத்திரையின் குறிக்கோள்களை பற்றியும் விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி முருகன் நீலகிரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நலனிய முத்திரையை வெளியிட்டார். சார்பு நீதிபதி நாராயணசாமி மற்றும் மாவட்ட கோட்ட உரிமையியல் நீதிபதி வசந்தகுமார் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையினர் தாக்கியதில் தமிழக மீனவர் ஒருவர் பலியாகியுள்ளார். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள சின்னக்குடியை சேர்ந்த பாண்டியன், புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தை சேர்ந்த மணிகண்டன், மணிவண்ணன் ஆகியோரும் மீன் பிடிப்பதற்காக கடலுக்குள் சென்றனர். அப்போது அந்த பகுதியில் ரோந்து வந்த இலங்கை படையினர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை சரமாரியாக சுட்டதில் பலத்த காயம் அடைந்த பாண்டியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து துப்பாக்கியால் சுடும் சம்பவங்கள் தமிழக மீனவர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு ஆரம்பல வீட்டுக்கு அதுக்குள்ள இந்த மாதிரி சுட்டு கண்டுட்டாங்க. 4 பொம்பளை யாருமே இல்லைங்க. கரூரில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. கரூர் அருகே உள்ள பரணி பார்க் கல்வி நிறுவனங்களின் சார்பில் மாவட்ட அளவிலான தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு கருத்தரங்கு முதன்முறையாக நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் மாணவ மாணவிகள் வாக்களிப்பது குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வாக்களிப்பது மனிதனுக்கு இன்றியமையாத கடமை என்பதனை உணர்த்தும் வகையில் ஓட் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஏற்றாற்போல் அமர்ந்திருந்து அதில் முத்திரை சின்னத்தில் அமர்ந்து ஓட்டு போடுவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பிப்ரவரி 2ஆம் தேதி துவங்க உள்ளது. புதுச்சேரியில் வருகிற பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் மட்டுமே நடக்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரை கவர்னர் இக்பால் சிங் உரை நிகழ்ச்சி தொடங்கி வைக்க உள்ளார். 2ஆம் நாள் நடைபெற உள்ள தொடரில் முதல்வர் வைத்தியலிங்கம் வரியில்லா இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யவிருக்கிறார். இதில் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் வழங்குவது தொடர்பான புதிய திட்டங்கள் அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகள் விலைவாசி உயர்வு, டீசல் பெட்ரோல் விலை உயர்வு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து பேரவையில் கேள்விகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளனர். முதல்வர் வைத்திலிங்கம் தலைமையில் பேரவை வளாகத்தில் சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட்டத்தொடரை அமைதியாக நடத்துவது பற்றி முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்களின் வாகனம் விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணித்தவர்கள் படுகாயம் அடைந்தனர். தேனி மாவட்டம் சபரிமலையில் ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி நடைபெற இருப்பதால் தமிழக கேரள எல்லையான குமிழி வழியாக தமிழகம் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்களில் ஏராளமானோர் சபரிமலைக்கு செல்ல இருக்கின்றனர். கர்நாடகா மாநிலம் சிக்மங்களூரில் இருந்து
25க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பயணித்த வேன் சின்ன மதுரை வழியாக சபரிமலை நோக்கி சென்றது. அப்போது ஓட்டுநர் தூங்கியதால் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து தடுமாறி அருகில் இருந்த ஆலமரத்தில் படு வேகமாக மோதி வேன் தலைக்குப்பர கவிழ்ந்தது. இதில் வேனில் இருந்த 17 பேர் படுகாயமடைந்தனர். 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. படுகாயம் அடைந்தவர்கள் சின்னமனூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இனி இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். இந்திய பங்குச்சந்தை இன்று சரிவை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 351.28 புள்ளிகள் குறைந்து 19,182.82 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 111.35 புள்ளிகள் குறைந்து 5,751.90 புள்ளிகளாக முடிவடைந்தது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை இப்பொழுது பார்க்கலாம். தங்கம் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1,900 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுண்ட் தங்கம் 15,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 48 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் வெப் டிவி செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் தமிழ் வெப் டிவியில் பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம்.